புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுக்கா கரம்பக்குடி பஞ்சாயத்தில் சொக்கம்பேட்டைங்கிற ஊரில் நாங்கள் வசிக்கிறோம். மேலத்தெரு 2வது வார்டு எங்கள் தெரு. அதில் 100-150 குடும்பம் வசிக்கிறோம். ரோடு போட சொல்லி பல வருடங்களாக கேட்டோம், எனக்கு ரோடு போட்டு கொடுக்கல. அதனால் சின்ன பிள்ளைங்களாம் ஸ்கூல் போக முடியல, பெரிய ஆளுங்களாம் வெளில போக முடியலை, வர முடியலை. மழை பெஞ்சா ஊரே ரொம்ப இதாக இருக்குது. அதனால் எங்களுக்கு நாங்கள் எல்லாம் ஒத்து உணர்ந்து பேசி நடவு மறியலில் இது பண்ணி நடவு நட்டு மறியல் இது பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலேயும் அரசாங்கம் எங்களுக்கு ரோடு போட்டு கொடுக்கலன்னா ஊரெல்லாம் ஒன்று சேர்ந்து திரண்டு பஸ் மறியல் நடத்துவோன்னு எங்கள்கிட்ட கவர்மெண்ட்டுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கப்புறமும் எங்களுக்கு ரோடு போட்டு கொடுக்கணும், நாங்கள் பெரிய போராட்டம் பண்ணி இது பண்ணுவோம். எந்த மாதிரி போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றீங்க? நடவு நடும் போராட்டத்தில் ஈடுபட்டுருக்கோம். இப்போ எந்தெந்த பகுதியில் இப்போ சாலை வசதி இல்லை உங்களுக்கு? சொக்கம்பேட்டை மேலத்தெருவில் 2வது வார்டில் சாலை வசதி கிடையாது. ஸ்கூல் பிள்ளைங்க போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பெரியவங்க போக முடியலை, வர முடியலை. எங்களுக்கு தயவு செஞ்சு இந்த ரோடு போட்டு கொடுப்போம். உங்கள் பேர்? ராஜபிரியா. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுக்கா சொக்கம்பேட்டை கிராமத்தில் ரோடு வசதிங்கிறதே கிடையாது. 2வது வார்டில் மேலே ரோடு வசதியே கிடையாது. கடத்தெருவுக்கு போக முடியலை, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக முடியலை. ஸ்கூலுக்கு போனால் இங்கே வலிக்கிட்டு அங்கே தான் போய் விடுதுங்க. ஸ்கூலுக்கு எப்படி பிள்ளைங்க இதில் நடந்து போகிறது? இருக்கிற பூரா தண்ணியும் உலையும் சகதியுமாக கடந்து நாங்கள் வாழ்கிறதா இல்லை அடுத்தடுத்து பார்க்குறதா? அதுக்கு ஏற்ற மாதிரி எந்த இதுவுமே இன்ன வரைக்கும் கவர்மெண்ட்டில் இங்கே செஞ்சு கொடுக்கல. ரோடு வசதி ரொம்ப முக்கியம். ரோடு வசதி இல்லைன்னா எப்படி கடத்தெருவுக்கு போக முடியும்? எந்த வேலைக்குமே போக முடியலை. எல்லாருமே வீட்டுக்குள்ளே குந்திருக்காங்க. வேலைக்கு போனாலே அவங்கவுங்க வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு எதுவும் சம்பாதிக்க முடியும், எதுவும் பண்ண முடியும். யாருமே வேலைக்கு போனாலே எப்படி சம்பாதிக்க முடியும்? ரோடு வசதி இந்த ரோட்டில் வண்டி ஓட்ட முடியுதா? இல்லை போக முடியுதா? நடக்க முடியுதா? என்ன செய்ய முடியுது? ஒலை யாருமே எங்கேயுமே போக முடியல, வீட்டிலாம் குந்திருக்கோம். இது மாதிரி இருந்தால் கவர்மெண்ட் எப்படி இது பண்ணுறீங்க? எத்தனை குடும்பம் இருக்கீங்க? இதில் சுமார் 110 குடும்பத்துக்கு மேலே இருக்கிறோம். 110 குடும்பமும் விவசாயி தான். அடுத்த ஒரு இது பெரிய பில்டிங்கு, ஒரு கான்ட்ராக்டர் இது மாதிரி கிடையாது. எல்லாருமே விவசாயி தான். விவசாயத்தை வேலையை பார்த்து நம்பி தான் அவங்கவுங்க வாழ்கிறாங்க. அப்படிங்க போய் இப்படி இருந்தால் எப்படி அவங்க போக முடியும், வர முடியும்? இது சம்மந்தமாக தலைவர்கிட்ட சொல்லியாச்சு, பிடிஓட்ட எல்லாத்தையுமே மனு கொடுத்துட்டோம். மனு கொடுக்காத ஆளே கிடையாது. எல்லாத்தையுமே மக்கள் எல்லாம் சேர்ந்து கையெழுத்து போட்டு மனு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். இன்ன வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்க கிடையாது. எல்லாமே இப்படி தான் இருக்குது. 4.5 வருஷமாக அப்படி தான் இருக்குது. இந்த ஆட்சியில் எந்த இதுவுமே பண்ண கிடையாது. சொக்கம்பேட்டைக்குன்னு இந்த கிராமத்தை பொறுத்தவரைக்கும் எந்த வசதியுமே செய்ய கிடையாது. இது மாதிரி இந்த கிராமம் வாழ்ந்துகிட்டு இருக்கு மக்கள் பூரா. இப்போ அரசுக்கு எந்த மாதிரி எதிர்ப்பு நீங்கள் பதிவு செய்கிறீங்க? எந்த மாதிரி நடவு நடுற முயற்சியை இப்போ வச்சுருக்கோம், கோரிக்கையாக வச்சுருக்கோம். அடுத்து மக்களுக்கு நீங்கள் ரோடு போட்டு தரலன்னு சொன்னாக்க சொக்கம்பேட்டை கிராம மக்கள் எல்லாருமே புதுக்கோட்டை சாலையில் போய் உட்காந்து தர்ணா ஆர்ப்பாட்டம் தான் நடக்கும். முற்றுகை போராட்டம் தான் பண்ணணும். உங்கள் பேர்? என் பேர் மணிவண்ணன். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுக்கா கரம்பக்குடி பஞ்சாயத்து சொக்கம்பேட்டையில் மேலத்தெரு 2வது வார்டில் நாங்கள் 100 குடும்பம் வசிச்சுக்கிட்டு இருக்கோம். பல வருஷமாக ரோடு வசதி கேட்டுக்கிட்டு இருக்கோம். யாரும் போட்டு கொடுக்குற மாதிரி தெரியலை. இந்த நியூஸ் கவர்மெண்ட்டு காதுக்கும் போகிறதா என்னன்னு தெரியலை. நாங்கள் அதனால் இந்த நடவு நடுற போராட்டம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு மேற்கொண்டு எங்களுக்கு நடவடிக்கை அரசு எடுத்து தரலனாக்க மேற்கொண்டு பொதுமக்களை திரட்டிக்கிட்டு பஸ் மறியலுக்கு ஈடுபடுமாறு. ஸ்கூல் பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போக முடியலை. எங்கள் ஊருக்குள்ளே பூச்சிப்பட்டையெல்லாம் அதிகமாக வருது. எங்களால் நடமாட முடியலை. மழை நேரத்தில் கொசு அதிகமாக கிடைக்குது. எமர்ஜென்சிக்கு எங்களால் ஊரை விட்டு வெளியில் போக முடியலை. அதனால் எங்களுக்கு ரோடு போட்டு தருமாறு உங்கள்கிட்ட பணியோட கேட்டுக்கிறோம். ஒரு அத்திவட்டி மாதிரி இருக்கும். சொல்லுங்க. அத்திவட்டி கிராமம் மாதிரி இருக்கிறோம். மேற்கொண்டு எங்களுக்கு செஞ்சு தர முடியலை. கவர்மெண்ட் இதை காதுக்கு கொண்டு போகவில்லை அப்படின்னாக்கா ஊரை திரட்டிக்கிட்டு நாங்கள் பஸ் மறியல் ஈடுபடுவோங்கிறத அரசுக்கு தெரிவிக்கிறோம். உங்கள் பேர்? ஷாலினி. வாங்க கிட்ட வாங்க ஏறி வீட்டுல பூஜைக்காரன் மட்டும் இந்த பேச்சு தண்ணி போட்டு போட்டோ பிடிக்கிட்டு பத்து பேரும் சொல்லுங்க. 10 பேரும் சொன்னாலும் ஒரு ஆளுக்கு 10 பேரும் அடுத்து 2 அடுத்து இன்னொரு
தலைவரே நீங்க எதுக்கு எடுக்கிறீங்க? நான் சும்மா எடுத்துட்டு எடுக்கலாம். நான் யூனியனுக்கு என்ன இருக்கு அவர் தருவாரு செய்தி, அவர் தருவாரு அடி வைங்க. செய்தி, அவர் தருவாரு. நான் தரல சொல்றேன். எதக்குதுங்க ஊனாதீங்க. மலை வேறையில தான் எடுக்கணும்.